வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லைஃப் லெசன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பிரேக் பண்ண சில தடைகள், சில சோஷியல் பேரியர், சில ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு சொல்லி சில இருக்குல்ல, அந்த மாதிரி நான் உடைச்ச சில தடைகள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகிறவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. தமிழ் மீடியம்லேருந்து அவங்க வாங்கின மார்க்குக்கு இங்கிலீஷ் மீடியம் அதே மார்க்கு அவங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான தாட் இருந்தது. ஆனால் என்ன பார்த்திங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன். 11th 12th காலேஜில் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ 10th நான் 93% ஸ்கோர் பண்ணேன் பப்ளிக் எக்ஸாமில். அதே மாதிரி 12th நான் 93% ஸ்கோர் பண்ணேன். ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களால கூட நான் ஸ்கோர் பண்ண அந்த 93% ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அது ஒரு தடை நான் பிரேக் பண்ணது. நெக்ஸ்ட் ஐசைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களால கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, அதுவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்துச்சு. ஆனால் நான் கஷ்டப்பட்டு 4 வருஷம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தேன். அது நான் பிரேக் பண்ண இன்னொரு தடை. அதுக்கப்புறம் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காது, அதுவும் கம்ப்யூட்டரில் இன்ஜினியரிங்காக வேலை கிடைக்காது, நீ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. ஆனால் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு இப்போ 8+ இயர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு தடை நான் பிரேக் பண்ணது. அதே மாதிரி கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, ஏதோ ஒரு உடலில் குறைபாடு இருக்கிறவங்கனாலே கல்யாணம் ஆகாது, அதுவும் பொண்ணாக இருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம் இன்னும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருந்துச்சு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அதே மாதிரி குண்டாக இருக்கிறவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ஒரு 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 பொதுவான ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை நான் கன்சீவ் ஆகும்போது என்னோடய வெயிட் 100 kg. ஃபஸ்ட்டு குழந்தை முடிஞ்சு எனக்கு அடுத்த குழந்தையும் உடனே அமைஞ்சது. நான் அப்பயும் 100 kg தான் இருந்தேன். ஸோ இது நான் பிரேக் பண்ண ஒரு பேரியர். அப்புறம் 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு உன்னால் வேலைக்கு போக முடியாது, நீ யாருமே ஒரு துணை இல்லாமல் நீ எப்படி குழந்தையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நீ இதில் பெருசாக தோல்வி அடைய தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் தைரியமாக முன் என் 2 குழந்தைங்களோட நான் வெளியில் அதுக்கப்புறம் நான் 2 குழந்தையும் பார்த்துக்கிறேன், என் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லப்போனால் நான் வேலையை பார்க்குறதால தான் என் குழந்தைங்கள என்னால் பார்த்துக்க முடியுது. ஸோ இதுவும் நான் பிரேக் பண்ண ஒரு பேரியர். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத, நெகட்டிவாக சொல்கிறத நம்பி கஷ்டப்படாதீங்க. நம்ம நினச்சா நமக்கு கடவுளோட அருள் இருந்தால் கண்டிப்பாக எது வேணாலும், எப்படியாப்பட்ட தடையினாலும் அதை தகர்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.